ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் பார்த்தீங்கன்னா நானும் ரேஷ்மாவும் ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிட்டு சாதம் குக்கரில் தான் வச்சுருக்கேன். 1 2 3 அப்படி சொல்கிற மாதிரி குக்கர் சாதம் உடனே ரெடி ஆகிடுதுங்க. இல்லைன்னா நான் சிம்மில் வைப்பேன், கொதிக்கும், வடிப்பேன். எங்கள் 2 பேர்னால நாங்கள் 3 பேருக்கு மட்டும் குக்கர் சாதம் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும், அவளுக்கும் பிடிச்சிருக்கு, டேரனுக்கும் பிடிச்சிருக்குதுன்னா அதனால் காலைல டைமில் அவனுக்கு கட்டி அமிச்சேன். இப்போ எங்கள் 2 பேருக்கும் மதியானம் ஒரு சின்ன டம்ளரில் தான் வச்சேன். இதில் தான் வச்சேன், இந்த அளவில் தான் வச்சுருக்கேன். அளவு தெரிஞ்சுக்கிட்டேன் கரெக்டாக. அதனால் ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி இன்றைக்கி ரசம் சாதம்னால 5 விசில் விட்டுருக்கேன். சாதம் கொஞ்சம் நல்லா குழைய வேகட்டும்ன்ட்டு. ஒரு சைடு என்ன ரெடி பண்ணுறேன்னா முட்டை மசாலா தான் ரெடி பண்ணுறேன். முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணுறேன். அதனால் அதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிச்சிட்டேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசம் தான் ரெடி பண்ணேன். காலைல டேரனுக்கு வாழைக்காய் வறுத்து கொடுத்தேன். அதனால் அதில் ஒரு ரேஷ்மாக்காக ஒரு 5-6 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். டேரன் வாழைக்காய் சிப்ஸ் நல்லா சாப்பிடுவான். அதனால் ஒரு வாழைக்காவை அவனுக்கு வறுத்துட்டு அதில் ரேஷ்மாக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாவா சாப்பிட வர மாட்டேன்னு சொன்னனால நான் குக்கரில் வச்சுருக்கேன். இல்லைனா வடித்த சாதம் தான் அவர் சாப்பிடுவாருங்க. அதனால் நான் குக்கரில் வைக்க மாட்டேன். இன்றைக்கி எங்களுக்காக நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், முட்டையே ரெடி ஆகலை, முட்டை பொடி மாசே ரெடி ஆகலை, அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி. ரசம் வந்து குக்கர் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு ரேஷ்மாகிட்ட. அப்படியாம்மாண்ணா, ஏன்னா அவள் வந்து குக்கர் சாதம் ஒரு தடவை தானே சாப்பிட்ருப்பேன். ஆமாம், ஒரு தடவை சாப்பிட்ருக்கா, இது 2ஆவது தடவை. குளிச்சுட்டு வந்தாச்சு, ப்ரேயர் பண்ணிவிட்டு போய் ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சேன். ஏன்னா நான் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன்னா எனக்கு டேப்லெட் எடுக்கிறனால கொஞ்சம் தூக்கமும் வந்துடுது. அதனால நான் கொஞ்சம் நேரம் போய் படுத்துடுறது. ஆமாம், எவ்வளோ பிடிக்காத சாப்பாடு வச்சாலும் நான் சாப்பிட்டிங்கன்னா முட்டை பொடி மாஸ் ரெடியாக இருக்குது. கடைசியாக மிளகு ஜீரகம் பொடி பண்ணி நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரசமும் முட்டை பொடி மாஸ் இதோட மாம்பழம் இல்லாமல் சாப்பாடு எனக்கு இறங்கவே இறங்காது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசமும் முட்டை பொடி மாசும் மாம்பழம் தான் இன்றைக்கி லஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசி வீடியோ போடலான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இல்லை ஓகேன்னா நீங்கள் ஒரு ஸ்மைலியாவது எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆன் த ஸ்பாட்டில் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.